இன்று காலை 10:30 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் தென் மண்டல குழுவின் 31வது கூட்டம் சவுத் ஜோன் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. காலை 10:30 மணியிலிருந்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நேற்று இரவு அமித்ஷா குறிப்பாக மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய தாஜ் பிஷர்மேன் கவ் ஹோட்டலுக்கு வருகை புரிந்தார். அதனை தொடர்ந்து முதலமைச்சரும் நேற்று இரவு சந்தித்து ஒரு முக்கியமான கோரிக்கைகளையும் கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக 5 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த சவுத் ஜோன் மீட்டிங்ல ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் பங்கேற்றிருக்கிறார். அதே போல மாநில முதலமைச்சர்கள், துணை தலைவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல இந்த சவுத் ஜோன்ல எந்தெந்த மாநிலம் இந்த நடத்துறாங்களோ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் துணைத் தலைவராக இருப்பார். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்து செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரளா முதலமைச்சர் சதீசன், தெலுங்கானா முதலமைச்சர் பதிலாக துணை முதலமைச்சர் மல்லு பாட்டி விக்ரம் மார்கா, அதே போல ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பதிலாக கல்யாண் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் பங்கேற்றிருக்கிறார். கைலாசநாதர் பங்கேற்றிருக்கிறார். இது போன்று ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தலா 2 அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாடு சார்பில் எரிசக்தித்துறை அமைச்சர் குறிப்பாக சிடிஆர் நிர்மல்குமார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. மூத்த அதிகாரிகள், அனைத்து மாநிலங்களுக்கு தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாடு சார்பில் தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ், அதே போல உள்துறை செயலாளராக கூடிய மணிவாசன் ஐஏஎஸ் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு முதலமைச்சர் அமித்ஷா முக்கியமான கோரிக்கைகளையும் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. உதாரணமாக இந்த காவிரி, கோதாவரி, ஆந்திராவில் உருவாகி வரக்கூடிய கோதாவரியும் குறிப்பாக கர்நாடகத்தில் உருவாகி தமிழகத்தில் வரக்கூடிய காவிரியும் இணைத்தால் கடலில் கலக்கக்கூடிய பல டிஎம்சி தண்ணீரை சேமிக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய இந்த கோரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சட்டப்பேரவையில் நேற்று கூட பல்வேறு மூத்த உறுப்பினர்கள் நீர்வளத்தை பெருக்கினால் நம்மளுடைய கடன் சுமையே குறையும், உற்பத்தி பெருகும் என்று சௌமியா அன்புமணி உள்ளிட்டோரெல்லாம் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இந்த காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து முதலமைச்சர் ஒரு முக்கியமான கோரிக்கையை உள்துறை அமைச்சரிடம் நேற்று இரவு வழங்கியிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த சவுத் ஜோன் மீட்டிங் 2022க்கு பிறகு நடைபெறவில்லை. 2022 கடைசியா கேரளாவில் நடைபெற்றது. அப்போது அந்த கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் நடத்தினார். அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். திருவனந்தபுரத்தில் அது நடந்தது. அதற்கு பிறகு இந்த கூட்டம் என்பது தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இதுல என்ன விவாதிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கடலோர பாதுகாப்பு, அதே போன்ற இந்த சவுத் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய இந்த போதை உள்ளிட்ட விஷயங்களை கட்டுப்படுது. ஏன்னா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் காவல்துறை அதிகாரினா பார்டர்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கணும். இது மாதிரி போதை ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த 5 மாநிலங்களை பொறுத்தவரை நிறைய கடற்கரை ஓர பகுதிகள் இருக்கு. இந்த பக்கம் வங்காள விரிகுடா ஒட்டிய தமிழகத்தை ஒட்டிய கடற்கரைகளும், அதே போல கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அரபிக்கடலை ஒட்டிய பகுதிகள் இருக்கின்றன. எனவே இதையெல்லாம் பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து ஏதாவது பாதிப்பு இருக்கிறது, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பன போன்றவும் கடலோர காவல்படையை சேர்ந்தவர்களும் பங்கேற்கிறார்கள். இது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு சவுத் ஜோன் மீட்டிங்கா இருக்கும். இது உள்துறை அமைச்சர் தான் இதனுடைய தலைவராக இருப்பார். அமித்ஷா தலைமையில இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், பல மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்கார்கள். கடந்த 2022க்கு பிறகு பல மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மாற்றமாயிருக்கிறார். உதாரணமாக தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு பதிலாக விஜய் வந்திருக்கிறார். அதே போல கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கு பதிலாக டி.கே. சிவகுமார் வந்திருக்கிறார். கேரளாவில் பொறுத்தவரை பினராயி விஜயனுக்கு பதிலாக சதீசன் வந்திருக்கிறார். அதே போல இந்த மாநிலங்கள் அனைத்துமே காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய மந்திரி சபையாக இருக்கிறது. ஆந்திராவை பொறுத்தவரை மட்டும் அது சந்திரபாபு நாயுடு என்டிஏ அலையன்ஸாக இருக்கிறது. இந்த 4 மாநிலங்களை குறிப்பாக கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு 4 மாநிலங்களும் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஒன்று மட்டும் என்டிஏ ஆளக்கூடிய அரசாங்கமாக சந்திரபாபு நாயுடு பங்கேற்கிறார். இப்ப புதுச்சேரியை பொறுத்தவரை அது என்டிஏ ரங்கசாமி தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது. அங்கு பாஜக ஆட்சியில் இருந்தாலும் கூட ரங்கசாமி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர் சில அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கூட்டம் செய்தியாளர்களுக்கு முழுமையாக உள்ளே அலோவ் செய்யப்படவில்லை. வெளியில் தான் அவர்கள் கவர் செய்வார்கள். எனவே முடித்த பிறகு நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஏதாவது செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர்கள் தமிழகத்துடைய நிலைப்பாடு என்ன சொல்லப்பட்டது என்பது குறித்து பேசினால் நம்மளுக்கு கூடுதல் விவரங்கள் தெரிய வரும்.